Hello learners, welcome to our Learn English YouTube channel. Today நம்மளோட சேனல்ல ஒரு ஃபோனில் நாம் பேசும்போது அந்த கன்வர்சேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய சில வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாம் கால் பண்ணதுமே ஹலோ நான் கவிதா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி சொல்கிறதுக்கு ஹலோ திஸ் இஸ் கவிதா. ஹலோ திஸ் இஸ் கவிதா. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மலரா பேசுகிறீங்க. நீங்கள் மலரா பேசுகிறீங்க அப்படின்னு நமக்கு தேவையானவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்போம் இல்லைங்களா? அப்படி கேட்குறதுக்கு ஆயு மலர், ஆயு மலர் அப்படின்னு கேட்கலாம். சம்டைம் அவங்க இல்லை நான் மலர் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் மலர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்படி கேட்குறதுக்கு மே ஐ ஸ்பீக் டு மலர், மே ஐ ஸ்பீக் டு மலர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது கால் பண்ணி நாங்கள் அட்டென்ட் பண்ணதும் வேறொருத்தவங்களை கேட்குறாங்க, பட் அவங்க இப்போ அவைலபிளாக இல்லை, அவங்க இல்லை வீட்டில் இல்லை அப்படின்னா நாம் சாரி ஷீ இஸ் நாட் அவைலபிள். அது கேர்ளாக இருந்தால் நம்ம ஷீ போடலாம், பாயாக இருந்தால் ஹீ போடலாம். சாரி ஷீ இஸ் நாட் அவைலபிள், ஓ சாரி ஹீ இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஃபோனில் நாங்கள் யார் பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா, நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக வந்து நாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள கேட்குறோம், பட் அவங்க இல்லைன்னு அடுத்த சைடில் இருந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நான் கால் பண்ணேன், அவங்க வந்து ஆன்சர் பண்ணலை, அவங்க வந்து காலை அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுனா ஐ ட்ரை டு கால் ஹர் பட் ஷீ டிட்ன்ட் பிக் அப், ஐ ட்ரை டு கால் ஹர் பட் ஷீ டிட்ன்ட் பிக் அப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த பிக்கப்ன்ற வேர்ட் வந்து அவங்க காலை எடுத்தாலும் யூஸ் பண்ணலாம். காலை ஆன்சர் பண்ணாங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பிக்கப்னு சொல்லலாம். அவங்க காலை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் டிட்ன்ட் பிக்கப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் காலில் பேசும்போது அடுத்த சைடில் இருந்து வர வாய்ஸ் வந்து நமக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொன்னால் ஐ காண்ட் ஹியர் யூ, ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு என்னோட வாய்ஸ் கேட்குதா, உங்களுக்கு என்னோட வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு நாங்கள் அவங்க கிட்ட கேட்குறதுக்கு கேன் யூ ஹியர் மை வாய்ஸ், கேன் யூ ஹியர் மை வாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா அவங்கள கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு குட் யூ ஸ்பீக்கா, குட் யூ ஸ்பீக்கா. அடுத்ததாக அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு விட்டு விட்டு வருது, உங்களுக்கு சரியாக கேட்கல, விட்டு விட்டு வருது அப்படின்னு சொன்னால் சாரி your voice is breaking up, சாரி your voice is breaking up அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அவங்க சொன்னது உங்களுக்கு சரியாக விளங்கலை, அப்போ அதை திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம் இல்லைங்களா? நீங்கள் சொன்னதை திரும்ப கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு could you please repeat that, could you please repeat that அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இப்போ யாராவது நமக்கு கால் பண்ணியிருக்காங்க, அவங்கள லைனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, லைனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ப்ளீஸ் ஹேங் ஆன் அ செகண்ட், கேன் யூ ப்ளீஸ் ஹேங் ஆன் அ செகண்ட் அப்படின்னு கேட்கலாம். இங்கே ஹேங் ஆன் அதுக்கு பதிலாக நீங்கள் ஹால்ட் ஆன் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம யாருக்காவது கால் பண்ணுறோம், பட் அவங்க அவைலபிளாக இல்லை, அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேறு யாராவது அவங்க இல்லாமல் வேறு யாராவது அவங்க இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட காலில் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் அவங்கக்கிட்ட அவங்க வந்தால் திரும்ப எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா, திரும்ப அவங்கக்கிட்ட எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ask her to call me back, ask her to call me back
அப்படின்னு சொல்லலாம். இங்க ஹர்ன்னு சொல்றது ஒரு லேடி இல்ல ஒரு கேர்ள்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆர் பாயா இருந்தா நீங்க வந்து ஹிம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கோம், இல்ல ஒரு ஒர்க்ல இருக்கோம், இல்ல ஒரு பிஸியான ஒரு டைம்ல ஒரு கால் வருது அப்படின்னா, நான் உங்கள திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஐ வில் கெட் பேக் டு யூ. ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். இதுல கெட் பேக் அதுக்கு பதிலா நீங்க கால் பேக் ஓர் ரிங் பேக் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம ஒருத்தங்களோட பேசும்போது ஏதோ ஒரு ரீசன்ல கால் கட் ஆகிருச்சு அப்படின்னா நாம திரும்ப அவங்கள கூப்பிட்டு சாரி, நான் திரும்ப பேசுகிறேன், கால் கட் ஆகிருச்சு, நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் கவிதா அகெயின், சாரி we were cut off. திஸ் இஸ் கவிதா அகெயின், சாரி we were cut off அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நாம் வந்து இப்போ ஒரு பேங்க்குக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு கால் பண்ணி கொஞ்சம் காலை இவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இப்போ பேங்க் ஒன்றுக்கு கால் பண்ணி கொஞ்சம் மேனேஜருக்கு நீங்கள் எனக்கு காலை கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ப்ளீஸ் புட் மீ த்ரூ டு த மேனேஜர். கேன் யூ ப்ளீஸ் புட் மீ த்ரூ டு த மேனேஜர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் யாராவது நமக்கு கால் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை ஆஃபாக போகுது அப்படின்னா அவங்களுக்கு அதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி சொல்கிறதுக்கு மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ், ஐ வில் கால் யூ லேட்டர். மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ், ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஒரு நம்பர்லேருந்து உங்கள் நம்பருக்கு ஒரு மிஸ் கால் வந்திருந்தது அப்படின்னா அந்த நம்பர் யாருன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட இந்த நம்பர்லேருந்து எனக்கு மிஸ் கால் ஒன்று வந்திருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காட் அ மிஸ் கால் ஃப்ரம் திஸ் நம்பர். ஐ காட் அ மிஸ் கால் ஃப்ரம் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நான் உங்களோட நம்பரை வந்து ராஜா கிட்ட இருந்து எடுத்தேன். நான் உங்கள் நம்பரை ராஜா கிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காட் யுவர் நம்பர் ஃப்ரம் மிஸ்டர் ராஜா. ஐ காட் யுவர் நம்பர் ஃப்ரம் மிஸ்டர் ராஜா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா யாராவது நம்மக்கிட்ட கால் பண்ணி ஒருத்தவங்களை கேட்குறாங்க, பட் வந்து அவங்க அவைலபிளாக இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நாங்கள் கேட்போம் இல்லைங்களா? இப்போ அவங்க கேட்குறவங்க வந்து இப்போ வீட்டில் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது மெசேஜ் வந்து சொல்லணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் எனி மெசேஜ் டு கன்வே. டூ யூ ஹாவ் எனி மெசேஜ் டு கன்வே அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம் எனக்கு கால் ஒன்று தாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் எனக்கு கால் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ. கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக நான் காலை கட் பண்ணட்டுமா, நான் காலை கட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஷெல் ஐ ஹெங் அப், ஷெல் ஐ ஹெங் அப் அப்படின்னு கேட்கலாம். டுடே வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட டுடே வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.